யோகி பாபு அவரு குழந்தை மேல சத்தியம் பண்ணட்டும், அவரு ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு சில சர்ச்சை பேச்சுகள் வெளியாகிருக்கு. மலையாள சினிமாவுல தொடர்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இப்ப சீரியல் நடிகையும் ஒரு பரபரப்பு உண்மையை சொல்லியிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல யோகி பாபு அவரு சினிமா செய்தியெல்லாம் சொல்றது மாதிரி பொய்களையே சில பேர் குரூப்பா இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லி இருந்தாரு. அந்த பேட்டியில அவரு என்கிட்ட காசு கேட்டதாகவும் நடிகர் ஒருத்தர்கிட்டயும் அவங்க எல்லாம் காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசி இருந்தாரு. இத பார்த்த பிரபலமான சேனல்ல இருக்க அந்தணன் அவரும் பிஸ்மி அவரும் சக்தி அவரும் இவங்க தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்திகள் சமூக வலைதளத்துல பரவினதை பார்த்து இதுக்கு பதிலடியும் கொடுத்திருக்காங்க. அதுல யோகி பாபு அவரு ஒரு குப்பை, அவருடைய குழந்தை மேல சத்தியம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க 3 பேரும் அவங்களுடைய தனிப்பட்ட சேனல்ல நிறைய சினிமா அப்டேட், கிசுகள் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அதே போல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சொல்லுவாங்க. அதே போல இதுக்கும் நிறைய விமர்சனங்கள் வரும். அந்த வகையில யோகி பாபு அவர் சொன்ன இந்த விஷயம் சமூக வலைதளத்துல வைரல் ஆனதை தொடர்ந்து அவருக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இவங்க இப்ப பேசி இருக்காங்க. அதுல யோகி பாபு அவர்கிட்ட நாங்க காசு வாங்கி இருந்தா அவர் திருத்தணி கோவில்ல வந்து சத்தியம் பண்ணட்டும், நாங்களும் எங்களோட குழந்தைய கூட்டிட்டு வந்து சத்தியம் பண்றோம். கோபுரத்து மேல ஒரு குப்பை ஒட்டிக்கிட்டது மாதிரிதான் சினிமாவுல அவர் இருக்காரு. அவரோட காமெடி எல்லாம் மக்களை சிரிக்க வைக்கிறதே இல்ல. அவரு நல்ல காமெடியனே கிடையாது. அவர் ஒரு குப்பை, சீக்கிரமே கீழே விழுந்துருவாரு அப்படின்னு எல்லாம் சாப விடுற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குன்னு ரசிகர்கள் இப்ப அதிகமா இந்த கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டு வீடியோவையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஒரு நாளைக்கு 25 லட்சம் சம்பளமா வாங்குறாரு யோகி பாபு. நிறைய தயாரிப்பாளர்களோட சாபத்துல தான் அவரு சம்பாதிக்கிறாரு. உங்களோட நடிப்புல வெளியாகிற படங்கள் எதுவுமே ஓடுறது இல்ல. இப்படி நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. இதுக்கு யோகி பாபு அவரு என்ன பதிலடி கொடுக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, மலையாள சினிமாவில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. ஹேமா கமிட்டி கூட அறிக்கையை வந்து தாக்கல் செய்து பல்வேறு சர்ச்சைகளை இப்ப வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில நிறைய பேர் இதுக்கு எதிராகவும் வந்து குரல் கொடுத்திருக்காங்க. ஒரு சிலர் மலையாள சினிமாவை வேணும்னே இப்படி எல்லாம் சித்தரிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் கூட அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. அந்த வகையில நடிகை தாராலட்சுமி சீரியல் இயக்குனர் சுதீஷ் சங்கர் மீதான தன்னுடைய பாலியல் குற்றச்சாட்டை 2019லயே என்ன ஆடிஷனுக்கு வர சொல்லி கேரக்டர் பத்தி பேசாம தப்பா பேசினாரு அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டி இருக்காங்க. அங்கிருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த விஷயம் குறித்து அப்பவே வந்துட்டு காவல் நிலையத்துல புகார் எல்லாம் கொடுத்தேன். இயக்குனர் தரப்புல சமரசம் எல்லாம் பேசினாங்க. என்னுடைய குடும்பத்தோட பாதுகாப்பை கருத்துல வச்சுட்டு தான் நான் வந்து புகார் அளிக்காம விலகி விட்டேன் அப்படின்னு சொல்லி தாராலட்சுமி அவங்க சொல்லி இருக்காங்க. இது இன்னொரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சினிமாவில தான் இப்படி பிரச்சனை இருக்குன்னா சீரியல்லையும் இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கான்னு ரொம்பவே எல்லாரும் குழப்பத்துல இருக்காங்க. இன்னும் இதுல என்னென்ன உண்மைகள் வரப்போகுதுன்னு பொறுத்து இருந்ததா பார்க்கணும். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.